ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெசிபி தாங்க. இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற இதே அளவுகளோடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நான் போனோடு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்க்கும் போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா சிக்கன் நமக்கு ஒட்டாமல் வரும். அதனால் நீங்கள் எண்ணெய் வேண்டான்னா 1/2 எக்கு கூட பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சிக்கனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நீங்கள் கலராதீங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதை எடுங்கங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நான் இதே மாதிரி மீதி இருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸ்ட்ரீட் சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு சேல் பண்ணுறதுக்கு ஆஃப்டர்நூனே அவங்க மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க சிக்கனெல்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சிக்கனுமே நல்லா வெந்திருக்குங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா மசாலா இறங்கி இருந்தது. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.